இரவு நேரத்தென்றல் நேர்களே, உங்கள் மீது ஏகேதமின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மகாத்மா காந்தியிடம் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், இந்த தேசத்தில் எந்த மாதிரி ஆட்சி அமைய வேண்டும் என்று. அதற்கு அவர் சொன்னார்கள், அரபிய தேசத்தை ஆட்சி செய்த உமர் என்ற ஆட்சியாளரின் ஆட்சி மாதிரி வேண்டும் என்றார்கள். யார் அந்த உமர் என்று பார்ப்போம். அரபிய தேசத்தில் இரண்டாவது கலிஃபாவாக, அதாவது ஆட்சியாளராக வந்தவர் உமர் கத்தாப். அந்த உமரை பற்றி எத்தனையோ சிறப்புகள் உண்டு. அதில் ஒரு சிறப்பு ஆட்சியை பெற்றது. ஆட்சி அதிகாரத்தில் பற்றியது. ஒரு நாள் இரவு அவர்கள் நகர்வலம் வந்தார்கள். நகர்வலத்தில் அவர்கள் கடை கோடி இடத்திற்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு வீட்டில் குழந்தை அழுகும் சத்தம் கேட்டது. அங்கு சென்று என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று சென்றார்கள். ஒரு தாயும் குழந்தைகளும் இருந்தது. குழந்தைகள் அழுது கொண்டிருந்தது. குழந்தைகளுக்கு என்னவாயிற்று, ஏன் குழந்தைகள் அழுகிறது என்று தாயிடம் கேட்டார்கள். அப்போது அந்த தாய் சொன்னார், பசியால் எழுகின்றன, நீங்கள் அடுப்பில் எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அந்த தாய் சொன்னார்கள், அடுத்து சுடுதண்ணீர் வைத்து சமைப்பது போல் பாவனை செய்து கொண்டிருக்கிறேன். அதை பார்த்து குழந்தைகள் தூங்கிவிடும். தாய் ஏதோ உணவு செய்கிறார் என்ற இயக்கத்தில் குழந்தைகள் தூங்கிவிடும் என்று சொன்னார்கள். அப்போது அந்த தாய் சொன்னார், ஆட்சி செய்கின்ற உமர் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும் என்றார். இதை கேட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதறி போய்விட்டார். அங்கிருந்து நேராக தனது ஆட்சிக்கு உட்பட்ட கஜானாவில் இருந்து கோதுமை மூட்டையை தன் தோளில் சுமந்து கொண்டு கிளம்பினார். அப்போது அவர் பணியாற்றிய இஸ்லாம் என்ற நபர், நான் கோதுமை மூட்டையை தூக்கி வருகிறேன் என்றார். அதற்கு உமர் அவர்கள் சொன்னார்கள், எனது பாவ மூட்டையை நீங்கள் சுமத்துவீர்களா? கியாமத் நாளில் அல்லாஹ் கேள்வி கேட்பான், அதற்கு நீங்கள் பதில் அளிக்க முடியுமா என்று. அந்த கோதுமை மூட்டையை தூக்கிச் சென்று நேராக அவர்களுக்கு உணவு சமைத்து குழந்தைகளுக்கும் பரிமாறினார்கள். பரிமாறி அந்த குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கும் வரை அங்கு இருந்துவிட்டு அங்கிருந்து சென்றார்கள். இதில் ஒரு விஷயமும் இருக்கிறது. அங்கு வந்தவர்தான் ஆட்சியாளர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த பெண்மணிக்கோ தெரியாது. ஏன் இதை பற்றி சொல்கிறேன் என்றால், ஆட்சி அதிகாரம் அனைத்தும் இறைவனும் பதில் சொல்ல வேண்டிய கடமை உள்ளது. இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டும்போது இப்படிப்பட்ட ஆட்சி செய்ய வேண்டும், இப்படி ஆட்சி செய்யக்கூடாது என்ற உதாரணமாக ஒருவர் பட்டினியோடு இருந்தாலும் அந்த ஆட்சியாளர் தான் அதற்கு பொறுப்பாவார். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் மத்தியில் இன்று எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ் பட்டதே. அல்லாஹ் நாடியவரை ஆட்சி அதிகாரத்தை உணர்த்துகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி